நண்பர்களே, நேயர்களே, யாருமே குடிக்காதீர்கள். குடி உடம்புக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, உலகத்துக்கு கேடு. குடி யாருமே குடிக்காதீங்க. சாராயமாக இருந்தாலும் கள்ளச்சாராயமாக இருந்தாலும், வெளிநாட்டு சரக்காக இருந்தாலும், ஒயின்ஸாக இருந்தாலும், பீராக இருந்தாலும், போதை சம்மந்தப்பட்டதை யாருமே குடிக்காதீங்க. மனுஷனா வாழுங்க. ஆனால் கடல் அலை மாதிரி கூட்டம் பிராந்திக்கள்லையும் அங்கேயும் இங்கேயும் போதை சம்மந்தப்பட்டதில் ஃபுல்லாக இறங்குறீங்க. போதையை பூரா நுப்பாட்டின்னு மனுஷனாக வாழுங்க. நான் பணிவுடன் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். சனங்களே, மக்களே, குடியை கெடுக்கும், குடி நாட்டை கெடுக்கும், குடி ஊரை கெடுக்கும், குடி வீட்டை கெடுக்கும். குடி பூரா நிறைய பேர் பெருவிட்டாங்கன்னா முக்கால்வாசி உலகத்தில் உள்ள சனங்க போதையிலையும் கஞ்சா, தண்ணி, ஆம்ஸு, வெளிநாட்டு கொக்கி, போதைப்பொடி போட்டு செத்துருவாங்க. உடனே செத்துட்டா முடிச்சிடலாம். ஆனால் கை விளங்காமல் கால் விளங்காமல் கொடிய நோயை கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ரணமாக சாவடிக்கும். தயவு செய்து போதை மிஸ்கி, கஞ்சா, போதைப்பொடி, கொக்கின் போதைப்பொடி யாருமே யூஸ் பண்ணாதங்க. உங்கள் நலத்துக்கு, உங்கள் நல்ல வாழ்க்கைக்கு நான் சொல்கிறேன். இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். எல்லாமே மனுஷனாக குடும்பமாக எல்லாருமே வாழ்வோம். எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் ஆண்டவன் கொடுத்த படைப்பில் ஆரோக்கியமான வாழ்க்கையில் நாம் அனைவரும் வாழ்வோம். தயவு செய்து குடி யாரும் குடிக்காதுங்க. போதை பொருள் யூஸ் பண்ணாதுங்க. போதை ஊசி போடாதுங்க. கஞ்சா அடிக்காதுங்க. எந்த கெட்ட பழக்கத்துக்கும் தயவு செய்து யாரும் அடிமையாக ஆக்காதங்க. என் அன்பான மக்களே, ரசிக பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு புத்தி புகட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி புரோகிராம் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்படி சமீன் பரம்பரையிலையும் ரொம்ப மட்டமான குடும்பத்துலேயும் எளிமையான குடும்பத்துலேயும் இந்த மாதிரி நிறையா பேரை கவனிக்காமல் பார்க்காம செத்துருக்காங்க. கல்யாணம் காட்சி கூட நடக்காமல் அனாதைப்பணமாக செத்துருக்காங்க. அதனால் இதுகெல்லாம் நீங்கள் தயவு செய்து என் ரசிக்கப்பட்டாலுமே மக்களே, போதை ஏதாவது கெட்ட போதை யூஸ் பண்ணாதுங்க. இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன்.